சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடித்து வரும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. கமல் சாருடைய அதி தீவிர ரசிகரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களை டைரக்ஷனுமே பண்றாரு. எனவே இந்த படம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ள ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல அனிருத்துடைய இசையில உருவாகும் கூலி திரைப்படத்துல ரஜினி சார் உட்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிட்டு இருக்காங்க. நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாகிர், உபேந்திரா அப்படின்னு பல மொழிகளை சேர்ந்த நடிகர்களுமே நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட் புகழ் அமீர் கான் அவர்கள் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேமியோ பண்றாராம். ஆனா இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னமுமே வெளியாகல. சோ இருந்தாலுமே அமீர் கான் கூலி திரைப்படத்துல நடிப்பது உறுதி அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில தற்போது ரஜினிகாந்த் சார் கூலி படத்தை பற்றி பேசிட்டு இருக்காராம். அதாவது சென்னை விமான நிலையத்துல கூலி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு தற்போது மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. அப்போது பத்திரிகையாளர்கள் சில பேர் ரஜினி சார் சூழ்ந்திருக்காங்க. ரஜினி சாரிடம் கூலி திரைப்படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டதற்கு சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காராம். மேலும் ஏர்போர்ட்ல இன்று ஒரு நாள் மட்டும்தான் படப்பிடிப்பு நடைபெற இருப்பதாக ரஜினி சார் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கூலி அப்டேட் ஒருவர் கேட்டதற்கு ரஜினி சார் ஒரு 3 வினாடிகள் ஒரு ரியாக்ஷனை கொடுத்திருப்பாரு. அதனை பார்த்த ரசிகர்கள் பல பேருமே மாணிக்கம் பாஷாவாக மாறிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவிற்கு ரஜினி சாருடைய அந்த ஒரு ரியாக்ஷன் ரொம்பவே டெரராக இருந்திருக்கு. இந்த நிலையில மார்ச் மாதத்துக்குள்ள கூலி திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே முடிவடையும் அப்படின்றது தெரியுது. சரி, ஓகே, இந்த படத்துடைய எஃப்டிஎஃப்எஸ் காட்சியை பார்க்க உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.